ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிரீத்தோ திவ்யாபிஷேகை ரயுத சமதிகான் வத்சரான் பர்யரம்சிஹி. प्रीतो दिव्याभिषेकै रयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः. मैथिल्यां पापवाचा शिव शिव किलदां गर्भिणीमभ्यहासीः. मैथिल्यां पापवाचा शिव शिव किल तां गर्भिणीमभ्यहासीः. शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम्. शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम्. तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरुपाशूत सीता सुतौ ते. तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरुपासूत सीतासुतौ ते. प्रीतो दिव्याभिषेकैरयुधसमधिकान् वत्सरान् पर्यरंसीः. मैथिल्यां पापवाचा शिव शिव किलदां गर्भिणीमभ्यहासीः. प्रीतो दिव्याभिषेकै रयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः. मैथिल्यां पापवाचा शिव शिव किल तां गर्भिणीम् अभ्यहासीः. शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम्. तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरुपाशूत सीता सुतौ ते. शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम्. तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरुपासूत सीतासुतौ ते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். திவ்ய அபிஷேகைஹி பிரீதக, சிறந்த பட்டாபிஷேகத்தினால் மகிழ்ந்து, அயுத சமதிகான் வத்சரான், 10,000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள், பரியரம்சீஹி, இன்பமாக வாழ்ந்தீர்கள். மைத்தில்யாம், சீதா பிராட்டியை குறித்து, பாபவாச்சா, எழுந்த அபவாதம் காரணமாக, சிவ சிவ சிவசிவா அந்தோ கஷ்டம், கர்ப்பிணீம் தாம், கருவுற்றிருந்த அவளை, அப்யஹாசிஹி கில, துறந்தீர்கள் அல்லவா. சத்ருக்னேன, சத்ருக்னனை கொண்டு, லவண நிசிச்சரம், லவணாசுரனை, அர்த்தயித்வா, அழிக்கச் செய்தீர்கள். சூத்ரபாசம், தவறான வகையில் தவம் செய்த சம்பூகன் என்ற சூத்திரனை, பிரார்த்தய, நீங்களே கொன்றீர்கள். தாவது, அப்போது, வால்மீகிகேஹே, வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில், கிருத்தவசதிஹி சீதா, வாழ்ந்து வந்த சீதை, தே சுதௌ உபாசூத, உங்கள் இரு புதல்வர்களை ஈன்றாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். प्रीतो दिव्याभिषेकैरयुधसमधिकान् वत्सरान् पर्यरंसीः. मैथिल्यां पापवाचा शिव शिव किलदां गर्भिणीमभ्यहासीः. शत्रुघ्नेनार्दयित्वा
लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशं तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरुपाशूत सीता सुतौ ते. எல்லோரும் அயோத்திக்கு சென்ற பிறகு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. திவ்யமான பட்டாபிஷேகத்தால் நீங்கள் மிகவும் பிரீத்தி அடைந்தீர்கள். 10,000க்கும் அதிகமான ஆண்டுகள் அயோத்தியில் சுகமாக இருந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு ராமர் அரசாட்சி செய்த காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் சிலவற்றை சொல்கிறார். சீதையை பற்றிய அவவாத பேச்சை கேட்டு கர்ப்பிணியான அவளை துறந்தீர்கள். கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டத்தை, துன்பத்தை அனுபவித்தீர்கள். சத்ருக்னனை கொண்டு லவணாசுரன் என்ற அரக்கனை கொன்றீர்கள். சம்பூகன் என்ற தகுதியற்ற சூத்திரன் தவம் செய்தான், அவனை வதம் செய்து தண்டித்தீர்கள். இங்கே பொதுவாக எல்லாரும் சம்பூகன்கிற சூத்ரன் தவம் செய்தான் அப்படிங்கிறதுக்காக ராமர் அவனை வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னா, சம்பூகன் அப்படிங்கிற அந்த சூத்ரன் தவறான பர்பஸுக்காக தன்னுடைய பௌதீக உடலோடையே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தவம் செய்தான். அப்படிப்பட்ட தவம் செய்யக்கூடாது என்பதனால், அது சாஸ்திர விரோதம் அப்படிங்கிறதுனால அவனை வதம் செய்து ராமர் தண்டித்தார். அப்பொழுது வால்மீகியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த சீதை உங்கள் புத்திரர்களான குச்சனையும் லவனையும் பெற்றெடுத்தாள். இந்த ஸ்லோகத்தில் அயுத சமதிகான் வத்சரான் அப்படிங்கிறார். 10,000க்கும் அதிகமான ஆண்டுகள். ஆனால் 10,000க்கும் அதிகமான ஆண்டுகள் ராமர் அயோத்தியில் வாழலை. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, எப்படி அதை கணக்கு பண்ணணும்னு வியாக்கியானத்தில் சொல்கிறான்னா, சீதையை மனம் முடித்தது 13வது வயசில், வனத்துக்கு சென்றது 25 வயசில், பட்டாபிஷேகம் 39 வயசில் நடந்தது. அதுக்கு பிறகு 70 ஆண்டுகள், அதாவது 109 வயசு வரைக்கும் அயோத்தியில் ராமர் வாழ்ந்தார். 110 வயதில் வைகுண்டம் சென்றார் என்று பொருள். நம்ம இந்த அயுத சமதிகான் வத்சரான் அப்படின்னு இந்த 10,000க்கும் அதிகமான ஆண்டுகள் அப்படிங்கிறது சித்தர்களோட சங்கேதமான குறிப்பு. அதை மேற்சொன்னபடி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா.